குமார், வழக்கமாக ஒவ்வொரு வாக்குறுதிகளாக கொடுப்பார்கள். ஆனால் இந்த முறை அம்சங்களாக பட்டியலிட்டு இருக்கிறார்கள். ஒரு 5 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு ஒரு தேர்தல் அறிக்கையை ஒரு பார்ட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கு. இதில் ஒரு கண்டினியூஸ் கவர்மெண்ட்டுக்கு பிறகு இவங்க பண்ணியிருக்காங்க. இதில் சில திட்டங்களை நாங்கள் விரிவுபடுத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. சில அறிவிப்புகளையும் அறிவிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க நந்தகுமார்? போன தடவை ஒரு 505 வாக்குறுதிகள் 2021. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய 50 ஹெட்டிங்கில் கொடுக்குறாங்க. 50 ஹெட்டிங்கில் ஒவ்வொன்றா சீரியல் நம்பர் போன தடவை மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம எல்லாத்தையும் உட்காந்து கால்குலேட் அந்த வேலையெல்லாம் நமக்கு வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதையெல்லாம் கூட்டி பார்த்தோம்னா சற்றேறக்குறைய 540 வாக்குறுதிகள் வருது. இதை நம்ம படித்து பார்க்கும்போது இது தேர்தல் அறிக்கைங்கிறத விட இது வந்து ஒரு கோரிக்கை பட்டியலா தெரியுது. தேர்தல் அறிக்கை மாதிரி பெரிய அளவுக்கு இம்பாக்டா இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அனௌன்ஸ் பண்ணல இந்த 540 வாக்குறுதியில் சற்றேறக்குறைய 370 வாக்குறுதி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய கண்ட்ரோலில் வருது. சற்றேறக்குறைய ஒரு 30% 150 வாக்குறுதிகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் வலியுறுத்துவோம், அழுத்தி சொல்லுவோம், ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம், அட்வொகேசி பண்ணுவோங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது தேர்தல் அறிக்கைங்கிறத விட ஒரு கோரிக்கை பட்டியல் மாதிரி இது தெரியுது. அதோட இப்ப நீங்க கேட்டிருந்தீங்க அதிமுகவினுடைய ஓவர்லாப்பிங் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சற்றேறக்குறை அந்த அனாலிசிஸ் எடுத்து பண்ணி பார்த்தோம்னாலும் ஒரு 60 to 70% வந்து அதிமுகவுக்கும் இதுக்கும் நிறைய ஓவர்லாப்பிங் வருது. மகளிர் உதவி திட்டத்துல இருந்து, விவசாயிகளுக்கு அவங்க அனௌன்ஸ் பண்றதுல இருந்து, வீடு கட்டி கொடுக்கறதுல இருந்து, அவங்க 10,000 ரூபாய் கருணை தொகைன்னு சொல்லிட்டு அது உதவித்தொகையா மாத்தினாங்க. இப்ப வந்து இவங்க 8,000 ரூபாய். பம்பு செட்டு அவங்க வந்து சோலார்ல கொடுக்குறாங்க. இவங்க வந்து நார்மலா வந்து இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு ஓவர்லாப்பிங்கா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இதுல ஒரு டைரக்டா நீங்க வந்து மெஷர் பண்ணக்கூடியது இம்ப்ளிமெண்டபிள் எதெல்லாம் வந்து கிளியர் கட் இது பண்ணுனா இது இவ்வளவு ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் அப்ஜெக்டிவா ஸ்மார்ட் கோல் மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 220 திட்டங்கள் இருக்கு. ஏற்கனவே நடைமுறையில இருக்கக்கூடியதை எக்ஸ்பான்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய ஒரு 180 வாக்குறுதிகள் போன 2021 அவங்க இருந்த வாக்குறுதிகளையே வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாலிசி அட்வொகேசிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 140. ஸோ இதுல வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் வீக்னஸ் தெரியுது. ஒன்று வந்து உங்களுக்கு டிபெண்டன்சி வீக்னஸ் இருக்கு. ஒரு 30% மேல மத்திய அரசாங்கத்தை நம்ப வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு காப்பி கேட் வீக்னஸ் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். அடுத்தது பிஸ்கல் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. என்னன்னா இவங்க கொடுத்திருக்கக்கூடியதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா சற்றேறக்குறைய 6 லட்சம் கோடியிலிருந்து 7.5 லட்சம் கோடி வரைக்கும் இந்த நலத்திட்டங்கள் இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்துல இருக்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு இப்ப இடைக்கால பட்ஜெட் 2026-27 பாத்தீங்கன்னா 4,67,000 கோடி. அதுல சம்பளம் 95,000 கோடி, பென்ஷன் 45,000 கோடி, இன்ட்ரெஸ்ட் 79,000 கோடி. சற்றேறக்குறைய இது மட்டும் பாத்தீங்கன்னா 2,20,000 கோடி ஒதுக்கி வச்சிருங்க. சோ மீதி வந்து உங்களுக்கு சப்சிடிஸ், கிராண்ட்ஸ், அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 59,000 கோடி. அப்போ இந்த சப்சிடிஸ், கிராண்ட்ஸ் இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2,45,000 கோடி. அப்ப அடுத்த 5 வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய 12 லட்சம் கோடியில ஒரு 7-7.5 லட்சம் கோடி, அதாவது 60% அமௌண்ட் வந்து இந்த நலத்திட்டங்கள் இவங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. ஏற்கனவே நிதி பற்றாக்குறை வந்து இட் இஸ் அப் டு த பிரிம் சொல்லலாம். நமக்கு வந்து 28% ஜிஎஸ்டிபிக்கு வாங்கலாம், ஆனா நாங்க 26% தான் வாங்கியிருக்கோம்னு சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம தண்ணியில முழுகி இருக்கும் போது எனக்கு மூக்குக்கு மேல போனாதான் உயிருக்கு ஆபத்து, மூக்குக்கு கீழே இருக்கிற வரைக்கும் என்னால சுவாசிக்க முடியும். அப்ப எனக்கு மூக்குக்கு கீழே அந்த தண்ணி அளவு இருக்குதுங்கிறதுக்காகவே நான் பாதுகாப்பா இருக்கிறேங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த தண்ணி தழுமுனா கூட மூக்குக்கு மேல போயிடும், உயிர் போயிடுற நிலைமை வரும். சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வரப்போற மார்ச் மாசத்தோட ஒரு 10,67,000 கோடி கடன். அதுக்கு மேல இவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 6 to 7.5 லட்சம் கோடி கடன் எந்த இடத்துக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ டெபிசிட் பட்ஜெட் தான் போட்டுட்டு இருக்கோம். ரெவென்யூ சர்ப்ளஸ் ஸ்டேட் இல்ல நம்மளுக்கு. அப்ப நம்ம இங்க கொடுத்திருக்கிறது பூரா ஒரு சட்டியில இருந்து எடுத்தாக. இது வந்து அதிமுகவையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். புரியுது. அதிமுகவை வந்து நான் இதை டிஸ்கார்ட் பண்ணல. புரியுது.
புதுசா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். புரியுது. அவங்களும் வந்து ஏகப்பட்டது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இப்ப எங்க வந்து போட்டி நடக்குதுன்னாக்கா, நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாநிலத்தை வந்து ஒரு பினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிதி நிலைமைய கவர்ன் பண்றதும் பெரிய வித்தியாசமே இல்லை. நான் குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவனா என்னுடைய பசங்க பிள்ளைங்க என்னென்னலாம் பொண்டாட்டி புள்ள குட்டிங்க என்னென்ன கேக்குதோ அதை பூரா கொடுத்தா சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அதற்கு உண்டான வருமானம் என்கிட்ட இருக்குதா? நான் வருமானத்தை ஈட்டி என்னுடைய செலவை பெருகி குழந்தைகளுக்கு நல்லது செஞ்சனா தப்பே கிடையாது. ஆனா இங்க கடன் இன்னைக்கு வட்டி கட்டுறதுக்கு நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இல்ல. அதுக்கு மேல கடனை வாங்கி வாங்கி போட்டி போட்டுக்கிட்டு இந்தாங்கன்னு கொடுக்கக்கூடியது வந்து நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பல அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி இந்த 60-65 ஆண்டு கால ஆட்சி பண்ணி நம்ம ஒரு அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் அடுத்த ஒரு 2-3 தேர்தல்களை பார்க்க போனா நம்ம ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தோமோ போட்டி போட்டுக்கிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்களோன்னு ஒரு பெரிய பயம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி வாக்குறுதிகளை பார்க்கும்போது ஒரு குடிமகனா எனக்கு சந்தோஷப்படுறதை விட ஒரு பக்குன்னு ஒரு திகில் என்ன நடக்க போகுது அடுத்தது. ஏன்னா இப்போ ஆட்சியாளர் இவங்க 2 கட்சியுமே வந்து ஆண்டவங்க ஆண்டுகிட்டு இருக்கக்கூடியவங்க. இப்ப புதுசா வரக்கூடிய விஜய் வந்து அள்ளி இறக்கிறாரு வாக்குறுதினா அவருக்கு தெரியாது. அவர் வராரா வரப்போறாராங்கிறத அவருக்கும் தெரியாது. ஆனா என்ன வேணா வாக்குறுதி கொடுக்கலாம். ஆனா திமுக இல்லைன்னா அதிமுக வரப்போகுதுங்கும் போது அந்த ஒரு கடமை உணர்ச்சியும் பொறுப்புணர்ச்சியும் புரிஞ்சுக்காம நம்மளுடைய நிதி நிலைமையை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாம, ஏன்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமே வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தார். நிதிநிலை அறிக்கையை ஒரு வெள்ளை அறிக்கையா கொடுத்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அப்போ இப்ப நம்ம எதிர்பார்க்கிறது இன்னைக்கு தமிழ்நாடுடைய ஸ்டேட்டஸ் அந்த வெள்ளை அறிக்கையோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை விட அட்வான்ஸா போகல, அதை விட டெட்டோரியேட் ஆயிருக்கும். அப்ப மறுபடியும் இன்னும் போட்டி போட்டு வாக்காளர்கள்ட்ட இருந்து வந்து இது என்ன ஆயிடுச்சுன்னா வாக்குக்கு பணம் கொடுக்கறது போய் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஓட் பேங்க் மானிட்டைசேஷன் மாதிரி இந்த தேர்தல் வாக்குறுதிகள் வந்ததுக்கு அப்புறம் இது மக்களை முழுக்க வாக்கு வாங்கறதுக்காக ஏமாற்றக்கூடிய ஒரு தந்திரமா பாக்குறேன். அதனாலதான் போன தடவை 505 வாக்குறுதி கொடுத்து கூட விடியல் எங்கேன்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு புக்கே போட்டார். கம்ப்ளீட் பண்ணது வந்து 66 வாக்குறுதிகள், அதாவது 13%, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் another 66. அப்ப மொத்தம் 2 சேர்த்து கம்ப்ளீட்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 66% தான், அதாவது 26% தான் இவங்க நிறைவேற்றி இருக்கக்கூடிய வாக்குறுதி. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா 98% நாங்க வாக்குறுதியை நிறைவேற்றிக்கிட்டோம். புரியுது. அப்ப 98 505ல 98 497 வாக்குறுதி. அப்ப 8 வாக்குறுதி தான் நிறைவேற்றலங்கிறது பல மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திமுக. அப்போ இதெல்லாம் வரும்போது மக்கள் கிட்ட தேவையில்லாம இவங்க அம்பலப்பட்டு போறாங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியும். அப்ப இன்னைக்கு மக்கள் கிட்ட ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அப்ப அந்த ஆன்டி இன்கம்பன்சியை சமாளிக்கிறதுக்காக இலவசங்களை அள்ளி தெளிக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். இவங்க வந்து இவர் வந்து 2000 ரூபாய் கொடுக்க போறாங்கிறாங்க. இவங்க வந்து அவர் வந்து 2500 ரூபாய் தர போறாரு. கரெக்டா? ஓகே சார், ஒரு சின்ன கணக்கு தான் ஒன்று நந்தகுமார், ஒரே ஒரு சின்ன கணக்கு மட்டும் நான் ஒன்று சொல்லிடுறேன். சமீபத்தில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஒரு பதில் ஒன்று சொன்னாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மாத வருமானம் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து ஒன்று கேட்டதுக்கு அரசாங்கம் வந்து பதில் கொடுத்தது. அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய சராசரி மாத வருமானம் ஒரு 11,974 ரூபா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மாத வருமானம் எடுத்தோம் அப்படின்னா 10,600 சொச்சம், இவ்வளோதான் வருமானம். சரிங்களா? இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு பார்லிமெண்ட்ல ரிட்டனா கொடுத்துருக்கக்கூடிய பதில். நான் சும்மா ஒரு சின்ன கணக்கு ஒன்று போட்டு பார்த்தேன். இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய 2,500 ரூபாய் 12 மாசத்துக்கு நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வருது. அவரு ஒரு ஆண்டுக்கு கூடுதலாக 10,000 ரூபாய் வேற கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு, நான் இந்த 2,500 ரூபாய் வாங்குறவங்களுக்கே இந்த 10,000 ரூபாய் போகுதுன்னு கணக்கு போட்டாலும் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் பணத்தை அரசாங்கம் ஃப்ரீயா மட்டும் கொடுக்குது. டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அப்படி ஃப்ரீயா கொடுக்காம ஒரே டைம்ல வந்தோம் ஆட்சிக்கு வந்தோம்னா 8,000 ரூபாய் கொடுப்போம்னு மட்டும் அறிவிக்கிறாங்க. சார், இது இந்தியாவில் வேற எந்த ஸ்டேட்லயாவது இவ்வளவு தொகையை வந்து கொத்தா கொடுக்குறாங்களா சார்? முதல்ல
இல்ல இது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதைத்தான் வந்து ரொம்ப பெருமையா திராவிட மாடல் 2.0 இதை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவும் காப்பி அடிக்குதுன்னு ரொம்ப பெருமையா சொன்னாரு. சரி. நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி பணம் கொடுக்கறது வந்து கேன்சருக்கு சமம். கேன்சர் ஒரு பகுதியில வந்தா அது உடம்பு பூரா பரவும். அப்ப ஒரு பகுதியில வந்த கேன்சரை புத்திசாலித்தனங்கிறது வெட்டி எடுக்கிறதே ஒழிய உடம்பு பூரா பரவுறதை பார்த்துட்டு பாத்தீங்களா எனக்கு ஒரு பகுதியில வந்த கேன்சர் பாருங்க உடம்பு பூரா பரவுதுன்னு சொல்லி பெருமைப்படுறது விஷயம் இல்லை இது. அப்ப இதை பார்த்துதான் இன்னைக்கு மகாராஷ்டிரால வந்து பாரதிய ஜனதாவும் இதை காப்பி அடிச்சாங்க, சரி, கர்நாடகாலையும் இதை காப்பி அடிக்கிறாங்க. சோ இது வந்து எந்த அரசாங்கம் எந்த கட்சி சேர்ந்தாலும் ஏத்துக்க முடியாது. நீங்க சொன்ன 2500 ரூபாய்ங்கிறது வந்து ஐயா விஜய் அவர்கள் சொன்னது, எடப்பாடியார் சொன்னது வந்து 2000 ரூபாய். அதே 2000 ரூபாய் வந்து இவரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு. ஆமா. இப்ப என்ன ஒண்ணுனாக்கா ஒரு 2 பதில் மட்டும். என்னன்னா சார் தலை ஃபுல்லா ஒரே கணக்கா இருக்குதா, குழம்பி போயிருது நந்தகுமார். எது எந்த கணக்கு யார் என்ன சொன்னாங்கன்னே ஒண்ணும் தெரியலன்னு. சரி, நீங்க நினைவுபடுத்துறதுக்கு நன்றி. சரி, சொல்லுங்க. ஆமா. இப்ப என்ன ஒண்ணுனாக்கா இன்னைக்கு மத்திய அரசாங்கமும் கடன்ல இல்லையா, கட்டாயமா கடன்ல இருக்கு. அதையும் நம்ம வந்து கண்டிக்கிறோம். ஆனா வந்து நம்ம கடன் வாங்குறது வந்து இப்ப ராமசுப்ரமணியம் ஐயா சொன்ன மாதிரி தப்பான இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல. கடனை சரியான வகையில பயன்படுத்தினா டெப்ட் இஸ் a wonderful tool. இப்ப மத்திய அரசாங்கத்துக்கும் நம்மளுடைய மாநில அரசாங்கத்துக்கும் எங்க வித்தியாசம் இருக்குன்னாக்கா, இன்னைக்கு பாரதிய ஜனதா இந்த கடந்த 11 வருஷத்துல 62 லட்சம் கோடி இருந்ததை வந்து 197 லட்சம் கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடனுடைய CAGR ஆண்டுக்கு காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் வந்து பாத்தீங்கன்னா 11% கடன் வளர்ச்சி. ஆனா இதே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து வளர்ச்சி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 18.8%. அதாவது ரவுண்ட் ஆப் பண்ணீங்கன்னா 19%. இதே தமிழக அரசாங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கடனுடைய CAGR பாத்தீங்கன்னாக்கா 14.5%. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் CAGR பாத்தீங்கன்னா 12.8%. ரவுண்ட் ஆப் பண்ணணும்னா 13%. அப்போ இந்த இடத்துல கடன் வாங்கினாலும் மத்திய அரசாங்கம் வாங்குற கடன் சதவீதத்தை விட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு சற்றேறக்குறைய 7% 8% அதிகமா செலவு பண்றாங்க. தமிழக அரசாங்கம் வாங்கக்கூடிய கடன்ல ஒரு 1.5% கேட்ச்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியா பண்றாங்க. அது எக்கனாமி தெரிஞ்ச அவருக்கு ஐயா ராமசுப்ரமணியருக்கு தெளிவா புரியும். ரெண்டாவது, இன்னைக்கு வந்து CAGR வந்து 11.19% நாங்க வந்து ரியல் டேர்ம்ஸ்ல வந்து GSDP growth ஆயிருக்கிறோம் ரொம்ப பெருமை அடைஞ்சுக்கிறாங்க. இப்ப தமிழ் பேசும்போது கூட சொன்னாரு 1000 ரூபாய் கொடுக்குற இடத்துல தான் நாங்க 2000 ரூபாய் கொடுக்குறோம்னு. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நீங்க விவசாயினுடைய வருமானம் சொல்றீங்க, நம்ம நிதிநிலை அறிக்கை என்ன சொல்லுதுன்னா தனிநபர் ஆவரேஜ் கேபிட்டல் பர் கேபிட்டா இன்கம் தமிழ்நாட்டில் எவ்வளவுனா 3,60,000 ரூபாய் சொல்றாங்க. சற்றேறக்குறைய 30,000 ரூபாய் பர் மந்த் சொல்றாங்க. அப்ப 30,000 ரூபாய் ஒரு தனிநபர் வருமானம் வரக்கூடியவருக்கு 1000 ரூபாய்க்கு தான் நீங்க உரிமை பிக்ஸ் பண்றீங்க, 2000 ரூபாய்க்கு உரிமை பிக்ஸ் பண்றீங்கன்னா அப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த 11% பொருளாதார வளர்ச்சி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இல்லங்கிறது அப்பட்டமா தெரியுது. இதுதான் வந்து போன வருஷத்தினுடைய எக்கனாமிக்கல் சர்வேல மிஸ்டர் ஜெயரஞ்சன் சொன்னார். அவர் என்ன சொல்றாருன்னா மொத்தம் 38 மாவட்டங்கள்ல இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல 8 மாவட்டங்கள்ல தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய சராசரி தனிநபர் வருமானத்தை விட 8 மாவட்டங்கள்ல தான் அது அதிகமா இருக்குது. 30 மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டினுடைய சராசரி வருமானத்தை விட நம்ம பின்தங்கி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போகணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 மாவட்டங்களுடைய தனிநபர் வருமானம் இந்தியாவுடைய தேசிய சராசரி தனிநபர் வருமானத்தை விட கம்மியா இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம எதை நம்பி பெறப்படணும்? 11.19% வளர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு பெருமைப்படுறதா, இல்ல இந்த அளவுக்கு தனிநபர் வருமானமே இல்லாம அளவுக்கு அவங்களுக்கு 1000 ரூபாய் உரிமைன்னு ஒரு உயர்த்த சொல்றாங்க. அரவிந்த் 30 நாளைக்கு இதை வகுத்தீங்கன்னா 33 ரூபாய் அரவிந்த். அப்ப தமிழகத்தினுடைய பெண்களுடைய உரிமை 33 ரூபாய்க்கு விலை பேசப்படுதா? இப்ப 2000 ரூபாய்க்கு உயர்த்தினதுக்கு அப்புறம் தமிழக பெண்களுடைய உரிமை 66 ரூபாய்க்கு தான் இருக்குதா? அப்ப இது கேள்வி. அடுத்தது அலுவாலியா திட்ட கமிஷனுடைய துணைத் தலைவராக இருந்த போது நகர பகுதிகளில் வந்து 33 ரூபாய் சம்பாதிச்சா அவங்கள வந்து வறுமை கோட்டுக்கு மேலானவர்கள் தான் சொன்னாங்க. இல்ல அன்னைக்கு நம்ம அதை எவ்வளவு நகைப்பா பார்த்தோம், நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து அது நகைப்புக்குரிய ஸ்டேட்மெண்ட் நம்ம எல்லாருமே அதை வந்து விமர்சிச்சோம். அப்ப இவங்க வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப நந்தகுமார் நான் 2 பேர்த்துக்கிட்ட போகணும், அதனால நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த புள்ளி விவர கணக்குகள் எல்லாம் இந்த தேர்தலில் வாக்களிக்க போகிறவர்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல.
ஆனா இந்த அறிவிப்புகள், அது இபிஎஸ் அறிவிப்பாக இருக்கட்டும், விஜயனுடைய அறிவிப்பாக இருக்கட்டும், இது வாக்குகளை பெறுவதற்கு, வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய வகையிலான அம்சங்களை உள்ளடக்கியதா இருக்குதா? எனக்கு ஒரு சிம்பிள் ஆன்சர் ப்ளீஸ். இது வந்து நம்மள மாதிரி விவரம் தெரிஞ்ச ஆட்கள் வந்து மக்கள் கிட்ட இன்னைக்கு அரசியல் கட்சி இத பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தவே மாட்டாங்க. ஓகே. ஏன்னா இது எந்த கட்சிக்குமே இன்னைக்கு நாம் தமிழரை தவிர இந்த இலவசங்களுக்கு எதிரான கட்சிங்கிறது யாருமே இல்ல. ஓகே ஓகே. அப்போ நம்மளுடைய பொறுப்பு, ஒரு பொறுப்பான குடிமகனா உங்களுடைய வேலை, என்னுடைய வேலையா நான் என்ன பாக்குறேன்னா, மக்கள் கிட்ட அரசியல் கட்சிகள் செய்யாத இந்த பிரச்சாரத்தை, விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நம்மள மாதிரி ஆட்கள் முன்னெடுத்து எடுத்துட்டு போய் மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க வரணும். இதேதான் ஸ்ரீலங்கால நடந்துச்சு. கடைசியில மக்கள் பூரா கேட்டாங்க, நாங்களாயா கேட்டோம் இலவசம் வேணும்னு சொல்லிட்டு எங்களை நடுத்தருவுல நிறுத்திட்டேன்னு கேட்டாங்க. நான் அதனாலதான் குடும்பத்தையும் ஒரு உதாரணமா சொன்னேன். இன்னைக்கு என் பையனுக்கு கடனை வாங்கி என்ன செஞ்சாலும் பையன் சந்தோஷப்படுவான். ஆனா அவன் வளர்ந்து வரும்போது அந்த குடும்பம் நடுத்தருவுல நிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா, யாயா கடனை வாங்கி காப்பாத்தவையா? நான் சொன்னேன், எதுக்கா நீ அப்ப நான் பொறுப்புள்ள அப்பனான்னு அவன் அன்னைக்கு கேள்வி கேட்பான். நம்மள மாதிரி பொறுப்புள்ள குடிமக்கள்கள் அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது என்னுடைய உங்களுடைய கடமையா பாக்குறாரு. ஓகே ஓகே.